இந்தியாவை தனது முதல் எதிரியாக அமெரிக்கா கருதுவதால்தான் 50% ஏற்றுமதி வரி விதித்துள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். இந்தியா மீதான அமெரிக்க அரசின் வரி விதிப்பு அடாவடித்தனமானது என கூறி சென்னை அண்ணா சாலை தாராப்பூர் டவர் அருகில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முத்தரசன், சண்முகம் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், அமெரிக்க வரி விதிப்பால் பல்வேறு தொழில்கள் முடங்கியுள்ளன, மத்திய அரசு இதில் தலையிட்டு ஆக்கப்பூர்வமான முடிவு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெருக்கடியில் இருந்து பாதுகாக்க முதலாளிகள் பெற்றுள்ள வங்கிக் கடன்களை ரத்து செய்வது, புதிய கடன்களை குறைந்த வட்டியில் வழங்குவது, வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தியாவை தனது முதல் எதிரியாக அமெரிக்கா கருதுவதால்தான் 50% ஏற்றுமதி வரி விதித்துள்ளது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். நம்பர் 1 எதிரி நாடாக அமெரிக்கா கருதுவதனுடைய விளைவாகத்தான் இத்தகைய கொடூரமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த நெருக்கடியிலிருந்து தொழில்களை பாதுகாக்கவும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்திலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கும் உடனடியாக இந்திய அரசாங்கம் வங்கிக் கடன்களை முதலாளிகள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய வங்கிக் கடன்களை ரத்து செய்வது, புதிய குறைந்த வட்டியிலே கடன் வழங்குவது, அதைப் போலவே ஏற்றுமதி செய்வதற்கான வேறு வாய்ப்புகளை பல்வேறு நாடுகளிலே பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுமதிக்கான வேறு வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக இதை பாதுகாப்பதற்கு உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியாவில் விவசாயம் மற்றும் தொழில்கள் பாதிக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். அமெரிக்காவிடம் சரணடையாமல் மாற்றுக் கொள்கையை உருவாக்கி அதன் மூலமாக தொழிலாளர்களை காப்பாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தினார். 50% வரி என்று சொல்லுகிற பொழுது இந்தியாவிலிருந்து எந்த ஒரு பொருளையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. இதன் காரணமாக கடுமையான முறையில் தொழில்கள் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை, மோடி அரசாங்கத்தை நாங்கள் கம்யூனிஸ்டுகளின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, மாற்று என்ன, சரண்டர் ஆகாது, அமெரிக்காவிடம் சரணடையாது, அதற்கு மாறாக மாற்று என்ன என்பதை பற்றி யோசித்து மாற்றுக் கொள்கையை உருவாக்கி இடதுசாரிகளோடு மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி ஒரு மாற்றுக் கொள்கையை உருவாக்கி அதன் மூலமாக இந்திய தொழிலை, இந்திய விவசாயத்தை, இந்திய தொழிலாளர்களை காப்பாற்ற மோடி அரசாங்கத்தை வலியுறுத்தி அடாவடித்தனமாக மேற்கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்.